ஸ்ரீ ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம். அனைவருக்கும் அடியனின் நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். ஜோடத்தில் ஒரு குறிப்பன்று பார்க்கலாம். ஜாதகத்தில் குரு மாந்தியோடைய கிரகங்கள் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மாந்தி என்பது ஒரு உபகிரகம். அப்போ குரு மாந்தியுடைய கிரகங்கள் ஒரே ராசிகள் இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். பொதுவாக குரு மாந்தி இந்த இரண்டு கிரகங்கள் ஒன்றிணைவது சிறப்பு இல்லை. இதனால் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கும். அதாவது பொருளாதார சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சிகளை தடை பண்ண ஆரம்பிக்கும். குழந்தை சம்பந்தமான ஒரு முயற்சிகளுக்கு ஈடுபடும் பொழுது அங்கேயும் ஏதாவது தடை தாமதங்களை ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுபோக முன்னோருடைய சாபங்களும் முப்பாட்டனுடைய சாபங்களையும் அது கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, ஏதாவது தெய்வங்களை நீங்கள் தொடர்ந்து வணங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த தெய்வங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு அனுகிரகத்தை, ஒரு பலனை, ஒரு பிரார்த்தனைக்கு உண்டான வழிபாட்டுக்கான பலன்களை அது கொடுக்காமல் அது நிறுத்தி வச்சுருப்பாங்க. அது போக பார்த்துட்டிங்கன்னா, கணவர் மனைவி ஒருத்தருக்கு மரியாதை வச்சுருந்தீங்கன்னா அந்த மரியாதை மேலே பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கை என்பது இருப்பதற்கான உண்டான ஒரு சூழ்நிலை கொடுக்காது. நம்பிக்கை ஏமாற்றத்தையும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு விஷயங்களையும் அது கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, இந்த குரு ஒரு அருமையான கிரகங்க. இந்த குரு கூட மாந்தி சேராமல் இருந்தால் சிறப்பு. அப்படி மாந்தி சேரும் பொழுது இந்த மாதிரி தோஷங்களத்தையும் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கும். அது போக பார்த்துட்டிங்கன்னா, இந்த சாபங்களிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஏதாவது பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. ஏழை குழந்தைகளுக்கு கல்வி தானம் பண்ணுங்க. அதுபோக சிவன் வழிபாடு சால சிறந்தது. அப்போ இந்த தோஷத்திலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா சிவன் வழிபாடு ரொம்ப விசேஷமானது. அது குறிப்பிட்டு சொல்லப்போனால் 2 சிவன் வழிபாடு சிறப்பு. அதாவது திரு ஆலங்காடு சிவன் கோயில் ரொம்ப சாலச்சிறந்தது. அது போக பார்த்துட்டிங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு, இந்த 2 வழிபாடுமே ரொம்ப அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். இந்த கோயிலுக்கு குறைஞ்சது ஒரு 2 முறையாவது நீங்கள் போயிட்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு, அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிவிட்டு, வில்வங்கள் கொடுத்து அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயம் இந்த தோஷத்தை உங்களுக்கு போதிய அளவு குறைச்சி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு இந்த பிரச்சனைகளை உங்களுக்கு அது ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அந்த பிரச்சனைகளை விஸ்வரூபம் எடுக்காமல் பிரச்சனைகளையும் குறைச்சி வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். பணம் தங்க ஆரம்பிக்கும். குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, நல்லா வளருவாங்க. கணவனுக்கு நல்ல ஒரு ஒற்றுமைகள், அன்புகள், பிணைப்பு பாசங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சம்பாதிக்கக்கூடிய பணங்களும் தொடர்ந்து வளர்ச்சிக்கான ஒரு பாதைகளையும் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி தெய்வத்தோட வழிபாடுகள் இது எல்லாமே சிறப்பு. குறிப்பிட்டு சொல்லப்போனால் சிவன் வழிபாடு, இந்த கோயிலுக்கு நீங்கள் ராமேஸ்வரமோ அல்லது திரு ஆலங்காடு கோயிலுக்கு போனீங்கன்னா சனிக்கிழமைக்கு போங்க, ரொம்ப விசேஷமானது. அது போக சிவன் வழிபாடு பிரதோஷத்தன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள். சனி பிரதோஷங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும்.